ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹியூமன்ஸ் அகாடமி. ஸோ நம்ம இந்த வீடியோவில் எந்த சாப்டர் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக் மேக்ஸ். ஏற்கனவே பேசிக் மேக்ஸோட பார்ட் 1 வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதீங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குற போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ இது வந்து பேசிக் மேக்ஸ் லெக்சர் 2. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் மேக்ஸ் ஃபுல் சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட்ஸ், டைமென்ஷன் அண்ட் மெஷர்மெண்ட் சாப்டர்க்குள்ள நம்ம போக போகிறோம். ஸோ இந்த பேசிக் மேக்ஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஏன் இந்த பேசிக் மேக்ஸை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு. நம்மளோட நீட் பிசிக்ஸ் கான்செப்டா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் ஜேஇ மீன்ஸ் கான்செப்டா இருக்கட்டும், அதுல இருக்கக்கூடிய பிசிக்ஸ் கான்செப்ட் உங்களுக்கு நல்லபடியா புரியணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த பேசிக் மேக்ஸ்ல இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியா தெரியணும். ஸோ அதனால வந்து நான் நடத்திட்டு இருக்கிறேன். ஸோ நீங்க நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு பெல் நோட்டிபிகேஷன் வரும், அதை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல்ல போட்டு வச்சிருக்கேன். நாம நீட்க்கும் ஜேஇக்கும் 2022 ஸ்டூடெண்ட்ஸ்க்காக அல்டிமேட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அதுல சேரணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்கு, போய் ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ பேசிக் மேக்ஸ். ஸோ நம்ம இது வரைக்கும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்டெகிரேஷன் பார்த்தாச்சு, ட்ரிக்னாமெட்ரியில இருக்கக்கூடிய பேசிக் கான்செப்ட்ஸ் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்டெகிரேஷன் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப்ஸ். ஸோ கிராஃப்ஸ் பொறுத்த வரைக்கும் கைனமேட்டிக்ஸ்ல இருந்தும் மற்ற இன்னும் ஒரு 12th சில சாப்டர்ஸ் இருக்கு. ஸோ கிராஃப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கிராஃப்ஸ்ல இருந்து மேபி 1 கொஸ்டின் கண்டிப்பா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ கிராஃப்ஸோட ஒரு ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ கிராஃப்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 to 5 டைப்ஸ் ஆஃப் கிராஃப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன், அதுக்கப்புறம் வந்து பேரபோலா, ஹைப்பர்போலா, எலிப்ஸ், சர்க்கிள். ஸோ இந்த மாதிரி வந்ததுன்னா நிறைய இருக்குது. ஸோ நமக்கு நீட் தேவையான ஒரு 4 கான்செப்ட் மட்டும் தான் இதில் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன். ஸ்ட்ரெயிட் லைனோட ஜெனரல் ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா y is equals to mx plus c. இன்னும் 3 ஃபார்முலாஸ் கூட இருக்குது. அதில் வந்து பாயிண்ட்டை வச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா சி அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் கிடையாது, ஒய் இன்டர்செப்ட். அதாவது இதுதான் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னா அது வந்து ஒய் ஆக்சிஸ்ல எங்க போய் டச் ஆகுது அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒய் இன்டர்செப்ட். இதே வந்து எக்ஸ் இன்டர்செப்ட், ஒய் இன்டர்செப்ட் ஃபார்முலா, 2 பாயிண்ட் ஃபார்முலா, 1.1 இன்டர்செப்ட் ஃபார்முலா. ஸோ அந்த மாதிரி 3 ஃபார்முலாஸ் இருக்குது. அது நீட்டை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ ஒய் இஸ் ஈக்குவல்ஸ் டு எம்எக்ஸ் பிளஸ் சி, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்டான ஃபார்முலா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸை குறிக்குது, எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ எம் அப்படிங்கிறது ஸ்லோப்பை குறிக்குது. ஸ்லோப் அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குதுன்னா வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆக்சிஸ் எவ்வளவு டீட்டா மேக் பண்ணிருக்குது அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க tan தீட்டா வச்சு ஸ்லோப்பை கண்டுபிடிச்சலாம். எப்படி அப்படின்னா இது எக்ஸ் ஆக்சிஸா, எக்ஸ் ஆக்சிஸ்க்கு அப்படியே பேரலா ஒரு லைன் வரைஞ்சீங்கன்னா உங்களுக்கு அந்த டீட்டா வேல்யூ கிடைக்கும். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் அந்த லைனுக்கும் உள்ள நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள் தான் வந்து பாத்தீங்கன்னா டீட்டா. ஸோ அந்த டீட்டா வச்சு m is equals to tan தீட்டா. ஸோ m is equals to tan தீட்டா அப்படிங்கிற ஃபார்முலா போட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த லைனோட ஸ்லோப் கிடைச்சிடும். அதுக்கப்புறம் சி, ஒய் இன்டர்செப்ட். ஸோ அதை வச்சு அது வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 5 டைப்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஆரிஜின் வழியா அந்த லைன் பாஸ் ஆச்சு அப்படின்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆரிஜின்ல 0,0 தான் பாயிண்ட். ஸோ அப்போ ஒய் ஆக்சிஸ்ல எந்த இடத்துல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஜாயின் ஆகுது 0 அப்படிங்கிற பாயிண்ட். அப்போ சி இஸ் ஈக்குவல்ஸ் டு 0 அப்படின்னு அப்ளை பண்ணீங்கன்னா ஒய் இஸ் ஈக்குவல்ஸ் டு எம்எக்ஸ். இதே வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா எக்ஸ் இன்டர்செப்ட்ல ஏதோ ஒரு பாயிண்ட் இருக்குது, அது வந்து பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ்ல இருக்குது அப்படின்னா அந்த சியோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ்ல வரும். ஸோ அதே அந்த கிராஃபையே இன்னும் கொஞ்சம் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா நமக்கு தேர்ட் கிராஃப் கிடைக்குது. ரெண்டு ஒரே கிராஃப் தான், y is equals to mx plus c. இதே வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ்ல எனக்கு ஒரு எக்ஸ் ஒய் இன்டர்செப்ட் கிடைக்குது, சாரி ஒய் இன்டர்செப்ட் கிடைக்குது அப்படின்னா அது வந்து மைனஸ் சி. அப்போ y is equals to mx minus c. இதே வந்து பாத்தீங்கன்னா கிராஃப் இது எல்லாமே வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்லோப் வந்து பாசிட்டிவ். ஏன்னா ஸ்லோப் வந்து பாசிட்டிவ் அப்படின்னா tan தீட்டா எப்போ பாசிட்டிவ் அப்படின்னா தீட்டா வந்து லெஸ் தென் 90 டிகிரியா இருக்கிற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் பாசிட்டிவ். அப்போ வந்து பாத்தீங்கன்னா மோர் தென் 90 டிகிரினா இட் வில் பி நெகட்டிவ். ஸோ இதுதான் அந்த கிராஃப். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா தீட்டா அப்டியூஸ் ஆங்கிளுக்கு போயிருது. ஸோ அக்யூட் ஆங்கிள் இல்லாம அப்டியூஸ் ஆங்கிளுக்கு போனங்காட்டி ஸ்லோப் வில் பி நெகட்டிவ். பட் ஈக்குவேஷன், ஜெனரல் ஈக்குவேஷன் அப்படியே இருக்கும், பட் எம் வந்து நெகட்டிவ் வேல்யூ வரும், அவ்வளவுதான். இதே வந்து பாத்தீங்கன்னா பேரபோலா ஈக்குவேஷன். ஸோ பேரபோலா ஜெனரல் ஃபார்ம் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஆக்சிஸ் அந்த ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு டைப் ஆஃப் பேரபோலா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் பொறுத்து இருக்குது. அப்ப அந்த எக்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இதை வச்சு நான் சொல்றப்ப எக்ஸ் இஸ் directly proportional to other axis. Other axis என்னது நம்ம y axis எடுத்துக்கலாம். இப்போ directly proportional to y square. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பேரபோலாவோட ஜெனரல் ஃபார்ம். பேரபோலாவோட ஜெனரல் ஃபார்ம். அப்போ ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் நம்ம அப்ளை பண்ணோம்னா x is equals to ky square. ஓகேங்களா? இதே மாதிரி பாத்துக்கிட்டீங்கன்னா இப்போ நெகட்டிவ் x axis பொறுத்து இருக்குதுன்னா நெகட்டிவ் x equal to ky square. இதே வந்து இந்த நெகட்டிவ் அந்த பக்கம் கொண்டு வானீங்கன்னா இதோட ஜெனரல் ஈக்குவேஷன் வந்து minus ky square னு வரும். minus ky square னு வரும். ஓகே, ஸோ மைனஸ் கே ஒய் ஸ்கொயர்னு வரும். இதே வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ் பொறுத்து எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பேரபோலா இருக்குதுன்னா
y is equals to kx square. இது நெகட்டிவ் y axis பொறுத்து இருக்குன்னா so minus y is equals to kx square எழுதும். மைனஸ் அந்த பக்கம் கொண்டு போயிட்டு y is equals to minus kx square அப்படின்னு எழுதிக்கலாம். so இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன் கான்செப்டும் உங்களுக்கு பேரபோலா கான்செப்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா கான்செப்டும், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஹைப்பர்போலா கான்செப்ட், எலிப்ஸ் கான்செப்ட், சர்க்கிள் கான்செப்ட் இருக்குது. சோ அதெல்லாம் பார்க்கலாம். சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா. சோ ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா. சோ ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா வந்து பாத்தீங்கன்னா நீங்க கைனமேட்டிக்ஸ்லயே படிப்பீங்க. மேஜர் ஆஃப் தி சோ இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஒய் அப்படின்னா சோ இந்த மாதிரி இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டேர்முக்கு ரெண்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நீங்க கிராஃப் போடும்போது நீங்க வந்து கெமிஸ்ட்ரியிலேயே பாப்பீங்க. அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர்ல P is inversely proportional to volume அப்படின்னு போடுவீங்க. சோ அந்த மாதிரி இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டேர்ம்ஸ் வரும்போது இந்த ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா கிராஃப் தான் வரும். சோ அது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா சோ மேக்ஸிமம் இப்படி தான் இருக்கும். சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா. சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சர்க்கிள் கான்செப்ட். சோ சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். சோ நான் வந்து பாத்தீங்கன்னா ஆரிஜின் ஒரு சர்க்கிள் வரைஞ்சுக்கிறேன். சோ அதோட சென்டர் வந்து ஆரிஜின்ல இருக்குது அப்படின்னு இருக்கு. 0,0 தான் அதோட சென்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா அதோட ஜெனரல் ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஆர் ஸ்கொயர். ஆர் அப்படிங்கிறது ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். இதே வந்து சென்டர் வந்து ஆரிஜின் எடுக்காம ஏதோ ஒரு பாயிண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் h, k அப்படின்னு எடுக்கிறேன்னா அதோட வேல்யூ எப்படி வரும்னா x minus h whole square plus y minus k whole square equal to r square வரும். சோ இது வந்து சர்க்கிள் கான்செப்ட். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்த் கான்செப்ட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எலிப்ஸ் கான்செப்ட் இருக்குது. எலிப்ஸ் கான்செப்ட் வந்து இதை பொறுத்த வரும். சோ இந்த சர்க்கிள் கான்செப்டோட இன்னொரு டைப் தான் வந்து பாத்தீங்கன்னா எலிப்ஸ். அதை வச்சுதான் ஹைப்பர்போலா ரெண்டுமே வரும். சோ சர்க்கிள் வந்து பாத்தீங்கன்னா எல்லா சைடும் வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவலா இருக்க போகுது. சோ எல்லா சைடும் ஈக்குவலா இருக்க போகுது. பட் எலிப்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்க போறது இல்லை. இது கொஞ்சம் பல்ஜான ஒரு ஓவல் ஷேப்ல வரும். சோ ஒரு ஓவல் ஷேப்ல இப்படி வரும் எலிப்ஸ் அப்படின்னா. சோ அதோட ஜெனரல் ஃபார்ம் எப்படி இருக்குன்னா எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை ஏ ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. இதுல வந்து ஒரு சோ எக்ஸ் இஸ் கிரேட்டர் ஏ இஸ் கிரேட்டர் தென் பி. சோ ஏ அப்படிங்கிறது இது, பி அப்படிங்கிறது இந்த லென்த். ஓகேங்களா? சோ இது வந்து மேஜர் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லென்த்தா இருக்கிறது வந்து மேஜர் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பாத்தீங்கன்னா மைனர் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதே எலிப்ஸ் வந்து இப்படி டர்ன் ஆயிருந்தது. சோ ஃபார் எக்ஸாம்பிள் எலிப்ஸ் வந்து ஒய் ஆக்சிஸ் பொறுத்து இருக்குது அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 வந்திருக்கும். சோ இந்த கண்டிஷன்ஸ்ல பி இஸ் கிரேட்டர் தென் ஏ. ஓகேங்களா? சோ இது வந்து எலிப்ஸ் கான்செப்ட். சர்க்கிள் கான்செப்ட்ல இருந்து எலிப்ஸ் கான்செப்ட் வந்திருக்கும். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா எக்ஸ்போனென்ஷியல் டிகே. சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்போனென்ஷியல் டேர்ம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் y is equals to e power minus kx அப்படின்னு இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். சோ e power kx அப்படின்னு வச்சுக்கலாம். சோ மைனஸ் இருக்குது. சோ மைனஸ் டேர்ம் இருக்கிறங்காட்டி இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா கிராஃப் மாதிரியே தான் வரும். பட் இட் இஸ் ஸ்லைட்லி டிஃபரெண்ட். சோ என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா கிராஃப் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா y ஆக்சிஸ்ல டச் ஆகாது, இப்படித்தான் போகும். இதே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்போனென்ஷியல் கிராஃப் y ஆக்சிஸ் எக்ஸ்போனென்ஷியல் டிகே. சோ டிகே அப்படின்னா குறையுது அப்படின்னு அர்த்தம். ஒய்யோட வேல்யூ வந்து எக்ஸோட வேல்யூ அதிகமாக குறையுது அப்படின்னு அர்த்தம். சோ மேக்ஸிமம் வேல்யூல இருந்து இட் இஸ் டிக்ரீசிங். பட் ரெண்டுலயுமே வந்து பாத்தீங்கன்னா 0 எக்ஸ் ஆக்சிஸ் டச் பண்ணாது. ஓகேங்களா? எக்ஸ் ஆக்சிஸ் டச் பண்ணாது. சோ இதே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்போனென்ஷியல் டிகே. இதே எக்ஸ்போனென்ஷியலா அதிகமாகிற கிராஃப் வந்து எப்படி வரும்னா இந்த இடத்துல இருந்து ஜஸ்ட் இப்படி இது வந்து இதுவும் எக்ஸ் ஆக்சிஸ் டச் பண்ணாது. எக்ஸ் ஆக்சிஸ் இருந்து கொஞ்சம் மேல இருந்தே போக ஆரம்பிச்சிடும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்போனென்ஷியல் கிராஃப்ஸ். மேக்ஸிமம் வந்து எக்ஸ்போனென்ஷியல் டிகே தான் கேட்பாங்க. எக்ஸ்போனென்ஷியல் அதிகமாகிற கிராஃப்ஸ் வந்து மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க. சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அல்ஜீப்ரா. சோ அல்ஜீப்ரால இருக்கக்கூடிய சம் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் சொல்றேன். சோ உங்களுக்கு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஜெனரல் இன்ஃபர்மேஷன் தெரியும். லீனியர் ஈக்குவேஷன், குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் அண்ட் கியூபிக் ஈக்குவேஷன், குவார்டிக் ஈக்குவேஷன். சோ இது இந்த கான்செப்ட் எல்லாமே தெரிஞ்சிருந்தது அப்படின்னா இந்த அல்ஜீப்ரா சம்ஸ் ஈஸியா உங்களால போட முடியும். சோ இது வந்து 9th வந்திருக்கும் இந்த கான்செப்ட். சோ லீனியர்னா இருக்கிறதுலயே அதிகமா ஒரு வேரியபிளோட ஹையஸ்ட் பவர் வச்சுட்டு பிரிச்சிருப்பாங்க. சோ வேரியபிளோட ஹையஸ்ட் பவர் வந்து 1 இருந்தால் லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 இருந்ததுன்னா குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே 3 இருந்தா கியூபிக் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. 4 இருந்தா குவார்டிக் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க.
4 விட அதிகமா போயிடுச்சுன்னா பாலிமோனியல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எக்ஸ் மைனஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜீரோங்கிறது கான்ஸ்டன்ட், டூங்கிறது கான்ஸ்டன்ட், பட் எக்ஸ் தான் வேரியபிள். அப்ப எக்ஸ் மேல எதுவுமே இல்லைன்னா எக்ஸ் பவர் ஒன் இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப இருக்கிறதுலே வேரியபிளோட ஹையஸ்ட் டேர்ம் எவ்வளோ? 1. அப்ப இது லீனியர் ஈக்குவேஷன். இதே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கான்ஸ்டன்ட் கான்ஸ்டன்ட், இதோட பவர்ல 1 இருக்கு, இதோட பவர்ல 2 இருக்கு. நம்ம ஹையஸ்ட் பவர் தான் பார்க்கணும். ஹையஸ்ட் பவர் 2. அப்ப இது வந்து குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். இதே எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கான்ஸ்டன்ட் கான்ஸ்டன்ட், பவர்ல 2 இருக்கு, பவர்ல 3 இருக்கு, இதுதான் அதிகம். அப்ப இது வந்து கியூபிக் ஈக்குவேஷன். இதே 4 இருந்ததுன்னா குவாட்ரிக் ஈக்குவேஷன். 4 விட அதிகமா போயிருச்சுன்னா பாலிமோனியல் ஈக்குவேஷன். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா குவாட்ரிக் ஈக்குவேஷன் தான் மேக்ஸிமம் வந்து நீட்லயும் ஜேஇ மெயின் சொல்லி கேட்பாங்க. சோ அதோட ஜெனரல் ஃபார்ம் நான் வந்து பாத்தீங்கன்னா எழுதிடுறேன். சோ ஜெனரல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா y is equals to ax square plus bx plus c. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் அப்படின்னு எடுத்துக்கிறதுனால ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் ஒரு ஈக்குவேஷன் அப்படின்னு, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா சோ நான் வந்து இதுக்கு வந்து ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும் இல்ல ஜீரோஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்றது? சோ இப்போ ரூட்ஸ் அப்படின்னா ஈக்குவல் டு ஜீரோன்னு போட்டுக்கணும், ஜீரோஸ் அப்படின்னா ஈக்குவல் டு ஜீரோன்னு போடக்கூடாது. சோ அப்ப இது வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு போட்டேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சிம்பிளா கொடுத்துட்டாங்கன்னா நீங்க இந்த மெத்தட் வச்சு போட்டுருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிங்கிறது இன்டூ டேர்ம் பிளஸ் பண்ணா பி வரணும், டிவைட் பை ஏ இருக்கும். சோ இந்த மாதிரி இந்த மெத்தட் வச்சு போடலாம். சோ ஆனா இது வந்து இப்படி டிஃபிகல்ட்டா கொடுத்தாங்க அப்படின்னா என்ன ஈக்குவேஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா x is equals to minus b plus or minus root of b square minus 4ac divided by 2a. சோ இந்த ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா பார்த்து வச்சுங்க. சோ சிம்பிளா கேட்டாங்க அப்படின்னா யூ கேன் யூஸ் திஸ் மெத்தட். சோ இந்த ப்ராடக்ட் பண்ணா இந்த டேர்ம் வரணும், பிளஸ் பண்ணா இந்த டேர்ம் வரணும். சோ எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி ஒரு 1 இருந்ததுன்னா அந்த மாதிரி போட்டலாம். இல்ல அப்படின்னா இந்த ரெண்டையும் டிவைட் பண்ணி பை ஏ போட்டு இந்த மாதிரி கொண்டு வரணும். இதே வந்து பாத்தீங்கன்னா அந்த மெத்தட் தெரியலனா கூட இந்த ஃபார்முலாலே நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா யூ வில் பி கெட்டிங் தி ஆன்சர் ஈஸிலி. சோ இதை வச்சு இன்னொரு கான்செப்ட் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் டெல்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா இப்போ நான் இந்த டேர்மை போட்டு பாக்குறேன். ஸோ டெல்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac யோட வேல்யூ வந்து லெஸ் தென் 0 வருதுன்னா இமேஜினரி ரூட். ஏன் இமேஜினரி ரூட்? இந்த டேர்ம் அப்படியே என்ன இட் வில் பி இன் ஸோ ரூட்குள்ள இருக்குது. ரூட்குள்ள வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா மைனஸ் டேர்ம் வந்ததுன்னா அது இமேஜினரி டேர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இதுக்கு வந்து இமேஜினரி ரூட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இமேஜினரி ரூட்ஸ். இதே வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஈக்குவல் டு ஜீரோ வந்துருச்சுன்னா இந்த ஃபுல் டேர்ம் வில் பி ஜீரோ. அப்போ பி மைனஸ் பி டிவைடட் பை 2a. ஸோ ரெண்டு ரூட்மே இதே மாதிரி வரும். அப்போ ஈக்குவல் டு ஜீரோ வந்தா ரியல் ரூட்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஈக்குவல் ரூட்ஸ் நமக்கு கிடைக்கும். இதே வந்து கிரேட்டர் தென் ஜீரோனா பிளஸ் ஆர் மைனஸ் டேர்ம் உள்ள வந்துடும். ஸோ அதனால வந்து ரியல் பட் டிஸ்டிங்க்ட் அப்படின்னா நாட் ஈக்குவல். சோ இது வந்து பாத்தீங்கன்னா அல்ஜிப்ரால இருக்கக்கூடிய நீட்டான கான்செப்ட்ஸ். சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பைனாமியல் தியரம். சோ பைனாமியல் தியரம் வந்து நம்ம கிராவிடேஷன், எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் போன மாதிரி சாப்டர்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். சோ அதோட ஜெனரல் ஈக்குவேஷன் வந்து பாத்தீங்கன்னா பைனாமியல் தியரம். சோ இப்போ நம்ம வந்து a plus b whole square is equals to a square plus b square plus 2ab அப்படின்னு எழுதுவோம். இந்த இடத்துல மைனஸ் இருந்ததுன்னா இந்த இடத்துல மைனஸ் எழுதிடுவோம். இதே வந்து கியூபுக்கு எழுதுறோம் அப்படின்னா a plus b whole cube equal to a cube plus b cube plus 3ab square plus 3a square b. a minus b whole cube equal to a cube plus minus b cube plus 3ab square minus 3a square b. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் ஃபார்முலா. இதே வந்து 3க்கு மேல போயிருச்சு அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். சோ இதோட இன்னொரு ஈக்குவேஷன் இருக்குது. a square minus b square is equals to a plus b into a minus b. ஜெனரல் ஈக்குவேஷன்ஸ் தான். சோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் இருக்கு, அதையும் நோட் பண்ணிக்கங்க. a plus b whole cube equal to a cube plus b cube minus 3ab a plus b. இதே வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல மைனஸ் வந்து இந்த இடத்துல பிளஸ் வரும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் ஈக்குவேஷன்ஸ். சோ இதே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 4 பவருக்கு மேல போயிடுச்சு அப்படின்னா a plus b whole power by n equal to ஃபார்மேட் எழுதிக்கிறேன். a power n plus n a power n minus 1 into b power 1 plus n into n minus 1 divided by
இது வந்து பாத்தீங்கன்னா ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டூ a பவர் n மைனஸ் 2 பிளஸ் b2 சாரி இன்டூ பிளஸ் n into n minus 2 into n minus 1 a power n minus 3 b power 3 divided by 3 factorial. So இது நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். So n ஆல் இன்டூ ஆகி 1 மைனஸ் ஆயிருக்கும், b வந்து பவர்ல 1 வந்திருக்கும். ஸோ இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஜென்ரலா n ஃபேக்டோரியல்னு கூட போடலாம். பட் n into n minus 1 is more common. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா n வரும், n விட ஒன்னு மைனஸ் பண்ணி இன்டூல வரும், இன்னொரு மைனஸ் பண்ணி இன்டூல வரும். ஸோ இது வந்து மேல இருக்கிற டேர்ம் ஒவ்வொன்றா மைனஸ் ஆயிட்டு போகும். இது வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் ஆயிட்டு வரும் பிக்கு. ஸோ ஃபேக்டோரியல் அப்படின்னு என்னன்னா 1 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 1, 2 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 2 into 1, 3 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 3 into 2 into 1. இதே வந்து பாத்தீங்கன்னா 4 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 4 into 3 into 2 into 1. இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க மேக்ஸ்ல படிச்சிருப்பீங்க, 11th மேக்ஸ்ல காம்பினேஷன்ஸ் அண்ட் பெர்முடேஷன்ஸ் படிச்சிருப்பீங்க. இஃப் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த என்னோட வேல்யூ பவர்ல இருக்கிறோட வேல்யூ வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா கம்பேரபிள் டு 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1. ஸோ மேக்ஸிமம் ஈக்குவல் டு 1 a பிளஸ் b வந்துடும். லெஸ் தென் 1 இருக்கும்போது நம்ம என்ன மாத்தலாம் அப்படின்னா a பிளஸ் b ஹோல் பவர் n ஈக்குவல் டு a பிளஸ் n இன்டூ b அப்படி மாத்தலாம். ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் டியூ டு டைபோல் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ணி தான் நம்ம ஃபார்முலாவே டிரைவ் பண்ணுவோம். ஸோ திஸ் ஃபார்முலா இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பைனாமியல் தியரம் மேக்ஸிமம் ஜெய் மெயின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க, பிசிக்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதே வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 1 பிளஸ் எக்ஸ் ஹோல் பவர் n இருந்து n வந்து லெஸ் தென் 1 இருக்குது அப்படின்னா 1 பிளஸ் nx அப்படின்னு எழுதுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் அண்ட் ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன். ஸோ அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் அப்படின்னா ஆட் ஆகிட்டே போகும், ஒரு காமன் டேர்ம் வந்து பாத்தீங்கன்னா ஆட் ஆகிட்டே போகும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏங்கிறத ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படின்னா அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் அப்போ a பிளஸ் d, a பிளஸ் d பிளஸ் d. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு d ஆட் ஆகிட்டு போகும். அப்போ a பிளஸ் d, a plus 2d. ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ அப்போ இதோட காமன் ஃபேக்டர் என்ன, d அப்படிங்கிறது ஒரு காமன் ஃபேக்டர். ஸோ இதுக்கு வந்து ஜெனரல் ஈக்குவேஷன் இருக்குது. ஸோ அதோட ஜெனரல் ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் ஸோ நமக்கு தேவையில்லை, பட் இருந்தாலும் எழுதுறேன். ஸோ எத்தனாவது டேர்ம் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு a பிளஸ் n மைனஸ் 1 இன்டூ டி. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 5th டேர்ம் கேட்கறாங்க அப்படின்னா இந்த இடத்துல 5 அப்படின்னு அப்ளை பண்ணீங்கன்னா a பிளஸ் 5d அப்படின்னு கிடைக்கும். சாரி a பிளஸ் 4d கிடைக்கும். இது வந்து 6th டேர்ம் அப்படின்னா n க்கு பதிலா 6 அப்ளை பண்ணணும். ஸோ அந்த மாதிரி அப்ளை பண்ணீங்கன்னா கிடைக்கும். இதே வந்து பாத்தீங்கன்னா சம் ஆஃப் nth டேர்ம் சம் பண்றீங்க. இப்போ எல்லாத்தையும் இதெல்லாம் சம் பண்றப்ப என்ன கிடைக்கும் அப்படின்னா n by 2 into 2a plus n minus 1 into d. ஸோ இது வந்து சம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 5வது டேர்ம் வரைக்கும் பிளஸ் பண்ணணும் அப்படின்னா 5 by 2 into 2a plus 4d. ஸோ அதை வந்து டிவைட் பண்ணி சிம்பிளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இதே வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷனும் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி சம் ஆஃப் த கான்செப்ட் வந்து நான் ஆட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லாக் டேர்ம் வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணணும். இப்போ லாக் a இன்டூ பில இருக்குது அப்படின்னா நம்ம இது எப்படி எழுதலாம்னா லாக் a பிளஸ் லாக் பின்னு எழுதலாம். இதே வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா லாக் a பை பின்னு இருந்ததுன்னா லாக் a மைனஸ் லாக் பின்னு எழுதலாம். இதே வந்து பாத்தீங்கன்னா லாக் a பவர் b இருந்ததுன்னா இந்த b முன்னாடி கொண்டு வந்துடலாம், b log a எழுதலாம். சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ். சோ இதே வந்து பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் log e x ஆகவோ இல்ல ln x ஆகவோ இருந்தா 2.303 into log base 10x அப்படின்னு எழுதலாம்னு. சோ இதுவும் ஒரு ஃபார்முலா நோட் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா சம் ஆஃப் n நேச்சுரல் நம்பர்ஸ் அண்ட் சம் ஆஃப் ஸ்கொயர் நம்பர்ஸ் அதெல்லாமே வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சம் ஆஃப் n நேச்சுரல் நம்பர்ஸ் 1 + 2 + 3 எக்ஸெட்ரா போயிட்டே இருக்குது அப்படின்னா அதுக்கு எப்படி வந்து பாத்தீங்கன்னா நம்ம சம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா n into n + 1 divided by 2. ஸோ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 10 வரைக்கும் வருது அப்படின்னா ஸோ இப்போ 10 வரைக்கும் வருதுன்னா அந்த 10 கொண்டாந்து இந்த இடத்துல அப்ளை பண்ணுவோம். 10 into 11 divided by 2. ஸோ வந்து 55 வரும். நீங்க பிளஸ் பண்ணி இந்த 10 வரைக்கும் இருக்கிற டேர்ம்ஸ் ஃபுல்லா எழுதி பிளஸ் பண்ணி பார்த்தாலும் 55 தான் வரும். ஸோ இதே வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஸ்கொயர் டேர்ம்ஸ் ஆட் பண்ணா 1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் + 3 ஸ்கொயர் + 4 ஸ்கொயர் இதே வந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் 10 ஸ்கொயர் வரைக்கும் போகுது அப்படின்னா அதுக்கான ஃபார்முலாஸ் n into 2n + 1 into n + 1 divided by 6. ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவுமே வந்து இம்பார்ட்டன்ட். எதுல அப்படின்னா ரொட்டேஷனல் மோஷன்ல இந்த கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ ரொட்டேஷனல் மோஷன்ல சென்டர் ஆஃப் மாஸ் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அதுல இந்த ரெண்டு ஃபார்முலாவுமே வந்து இம்பார்ட்டன்ட். இதே வந்து கியூப்ஸ் 1 cube
plus 2 cube plus 3 cube. So இந்த மாதிரி cubesல போச்சு அப்படின்னா n into n plus 1 divided by 2 whole square. So இந்த மூணு ஃபார்முலாவும் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மூணு ஃபார்முலா இருந்ததுனாலே போதும். மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா ரொட்டேஷனல் மோஷன்ல சென்டர் ஆஃப் மாஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ஸோ இப்போ எக்ஸ் ஆக்சிஸ்ல வச்சிருவாங்க ஒவ்வொரு மாஸ். இப்போ 1m மாஸ் வந்து 1 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல வைப்பாங்க. ரெண்டாவது 2m மாஸ் வந்து 2 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல வைப்பாங்க. 3 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல 3m மாஸ். ஸோ அந்த மாதிரி போயிட்டே இருக்க ரொட்டேஷனல் மோஷன்ல எங்க சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கும் 100m வரைக்கும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்க இந்த மாதிரியான ஃபார்முலாஸ் எது அடாப்டிவா இருக்குதோ அதை நீங்க அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம ரொட்டேஷனல் மோஷன் பாக்குறப்ப அந்த மாதிரியான மாடல்ஸ் பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் வந்து ஆட் ஆகிட்டே போயிட்டு இருந்தது. பட் ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் வந்து இன்டூ ஆகிட்டு போகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்னு எடுக்கிறேன்னா ஏஆர் ஸ்கொயர், ஏஆர் ஸ்கொயர், ஏஆர் கியூப் இந்த மாதிரியே போயிட்டு இருக்கும். அப்ப இது காமன் ரேஷியோ என்னது? காமன் ரேஷியோ வந்து ஆர். அது வந்து காமன் டிஃபரன்ஸ் வந்து டி. இது காமன் ரேஷியோ வந்து ஆர். ஸோ இதோட ஃபார்முலாஸ் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா சம் ஆஃப் n டேர்ம்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு Sn இஸ் ஈக்குவல்ஸ் டு A 1 மைனஸ் Rn டிவைடட் பை 1 மைனஸ் R. எப்போ அப்படின்னா R is less than 1. இதே வந்து பாத்தீங்கன்னா R is greater than 1னா A Rn minus 1 divided by R minus 1. So இது வந்து பாத்தீங்கன்னா R is greater than 1. R is greater than 1. இதே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா n. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 10வது டேர்ம் வரை கண்டுபிடிக்கணும், 20வது டேர்ம் வரை கண்டுபிடிக்கணும்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இதே வந்து இன்ஃபினிட்டி டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா S infinity is equals to A by 1 minus R. இது வந்து பாத்தீங்கன்னா when n is infinity, n வந்து இன்ஃபினிட்டியா இருக்கும்போது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம், உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் வரும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் இன் ஜாமெட்ரி. ஸோ ட்ரையாங்கிளுக்கு என்ன ஃபார்முலா, பேரலோகிராமுக்கு என்ன ஃபார்முலா, ஸோ சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஸ்பியர், ஸோ இதெல்லாம் தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஏரியா ஆஃப் த ஸ்கொயர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்கொயர் ஆஃப் சைடு வந்து ஏ அப்படின்னா இதோட ஏரியா வந்து ஏ ஸ்கொயர். இதே வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஸோ இதோட வால்யூம் வந்து பாத்தீங்கன்னா ஏ கியூப். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஏரியா. ஸோ ஸ்கொயருக்கு வால்யூம் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஏ கியூப். ஸோ பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள். ஸோ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிளை பொறுத்த வரைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து லென்த் பிரெத் அப்படின்னா L இன்டூ பி. இது வந்து பாத்தீங்கன்னா ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள். இது வந்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா இது வந்து ஹெச், இது வந்து பேஸ். அப்போ half into h into b. இது வந்து பாத்தீங்கன்னா ஏரியா ஆஃப் தி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இதே வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கொடுக்காம வேற ஏதாச்சும் ட்ரையாங்கிள் கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி சும்மா ஏதோ ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்தாங்க அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா பேஸை வச்சுக்கோங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹைட் ஹெச் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அப்படியே ஒரு பர்பெண்டிகுலரா ஒரு லைன் வரைஞ்சீங்கன்னா இதுதான் ஹெச். அப்ப இதுக்கு half into h into b போட்டலாம். நீங்க டைரக்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏரியா என்க்ளோஸ்ட் பை தி சர்க்கிள். சர்க்கிளுக்கு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா பை ஆர் ஸ்கொயர். இதே வந்து பாத்தீங்கன்னா சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள். ஸோ இந்த பெராமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா 2πr. சர்க்கிளுக்கு ஏரியா வந்து πr ஸ்கொயர், பெராமீட்டர் வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் தான் சொல்லுவாங்க. சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 2πr. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஏரியா ஆஃப் பேரலோகிராம். ஸோ பேரலோகிராம் வந்து பாத்தீங்கன்னா இப்படித்தான் இருக்கும். ஸோ ரெண்டு ஆப்போசிட் சைட்ஸும் parallel to each other. இந்த ரெண்டு ஆப்போசிட் சைட்ஸ் parallel to each other. இந்த ரெண்டு ஆப்போசிட் சைட்ஸ் parallel to each other. ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா இதுக்கான ஃபார்முலா வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஸோ நீங்க வந்து வெக்டார்ஸ்ல படிப்பீங்க. adjacent sides, இப்போ இது a வெக்டார்னு வச்சுக்கிட்டீங்கன்னா இது b வெக்டார்னு வச்சுக்கிட்டீங்கன்னா இதோட ஏரியாவை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா 1/2 a வெக்டார் கிராஸ் b வெக்டார் அப்படின்னு படிப்பீங்க. இது வந்து வெக்டார் கொடுத்திருந்தா. இதே வந்து அது வெக்டார் கொடுக்காம ஏரியா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா பேஸோட லென்த் எவ்வளோ, ஃபார் எக்ஸாம்பிள் L இருக்கு. ஸோ இது வந்து எவ்வளோ b இருக்கு. அப்ப L into b is the answer. So next surface area of the sphere. Surface area of the sphere வந்து பாத்தீங்கன்னா 4πr ஸ்கொயர். r வந்து ரேடியஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏரியா ஆஃப் கர்வ்டு சர்ஃபேஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதோட ஏரியா ஒரு சிலிண்டரோட ஏரியா கேட்கறாங்க அப்படின்னா 2πrl. இது வந்து 10th மேக்ஸ்லயே படிச்சிருப்பீங்க 2πrl. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கியூப். வந்து பாத்தீங்கன்னா 6a ஸ்கொயர். ஏங்கிறது சைட் ஸ்கொயர். நெக்ஸ்ட் வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கோன். என்ன பண்ணுவீங்க
ஸோ சர்க்கிள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் அ டோட்டல் சர்க்கிள். ஸோ அதோட ஏரியா வந்து பை ஆர் ஸ்கொயர் பிளஸ் பை ஆர் எல். ஸோ இதை வந்து இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கோன். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கோன். ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகுது. அதுக்கப்புறம் இன்னொரு இம்பார்ட்டன்டான கான்செப்ட் இருக்குது, ஏரியா ஆஃப் ட்ரெபசாய்டு. ஸோ ஏரியா ஆஃப் ட்ரெபசாய்டு trapezoid. So area of trapezoid. So parallelogram na பார்த்தோம், opposite sides are parallel to each other. But trapezoidsல அப்படி கிடையாது. ரெண்டு parallel sides இருக்கும், மீதி ரெண்டு sides வந்து parallel இருக்காது, ஏதோ மாதிரி இருக்கும். So எப்படி வேணா இருக்கலாம் மீதி ரெண்டு sides, but ரெண்டு side வந்து பாத்தீங்கன்னா parallel இருக்கும். 1 and 3 is parallel to each other. So இந்த மாதிரி இருக்கும்போது இதுக்கு ஏரியா எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏரியா equal to 1/2 distance between the two parallel surfaces. இது வந்து two parallel surfaces. இப்போ இந்த ரெண்டுக்கு நடுவுல இருக்கக்கூடிய distance d அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா into d into sum of parallel sides. So sum of parallel sides னா so இது ஒரு parallel side, இது ஒரு parallel side. ரெண்டோட length இப்போ a plus b அப்படின்னு எடுத்துக்கலாம். இது a, இது b ஆ இருந்ததுன்னா 1/2 into d into a plus b. So இது வந்து பாத்தீங்கன்னா area of trapezoid formula. Next வந்து பாத்தீங்கன்னா volume of rectangular slab. என்னன்னா cuboid. ரெக்டாங்குலர் ஸ்லாப்னாலும் கியூபாய்ட்னாலும் ஒண்ணுதான். ஸோ இது வந்து கியூபாய்ட். ஸோ இது வர இப்போ இந்த லென்த் வந்து பாத்தீங்கன்னா எல் அப்படின்னு எடுத்துக்கோங்க, இது வந்து பி அப்படின்னு எடுத்துக்கோங்க, இது வந்து ஹைட் ஹெச் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதோட வால்யூம் இன்டூ லென்த் இன்டூ பிரெத் இன்டூ ஹைட். ஸோ இது வந்து வால்யூம் ஆஃப் கியூபாய்ட். கியூப் அப்படின்னா இது எல்லாமே சேமா இருந்து ஏ கியூபா மாதிரி. நெக்ஸ்ட் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா வால்யூம் ஆஃப் ஸ்பியர். ஸ்பியருக்கு வந்து பாத்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் ஸ்பியர் வந்து நீங்க 4/3 பை ஆர் கியூப் அப்படின்னு 10th படிச்சிருப்பீங்க. 4/3 பை ஆர் கியூப். இதே வந்து கோனுக்கு வந்து வால்யூம் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1/3 பை ஆர் கியூப். 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச் கோனுக்கு வால்யூம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பை வேல்யூ. ஸோ அந்த வேல்யூஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பை அப்படிங்கிறது நீங்க நிறைய டேர்ம்ல யூஸ் பண்ணுவீங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன பை ஆர் ஸ்கொயர் 4/3 பை ஆர் கியூப். ஸோ அதெல்லாம் தான். ஸோ பையோட வேல்யூ என்னன்னா 22/7. ஸோ நீங்க 7ஆல மல்டிப்ளை டிவைட் பண்ற டேர்ம் ஏதாச்சும் இருந்ததுன்னா நீங்க அப்படியே டேரக்டா போட்டலாம். இல்ல அப்படின்னா 3.14 டேரக்டா போட்டலாம். இதே வந்து பாத்தீங்கன்னா 1/πயோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 0.3. நெக்ஸ்ட் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஸோ இனி வந்து பாத்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் லெசன் போக வேண்டியதுதான். ஸோ இதோட வந்து பாத்தீங்கன்னா பேசிக் மேக்ஸ், நீட் அண்ட் ஜேஇ மெயின்ஸ் எல்லா கான்செப்டும் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான சாப்டரும் கூட. ஸோ இது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய லெசன்ஸ் எல்லாமே ஈஸியா தான் இருக்கும் போது. ஸோ கன்சிஸ்டன்டா படிச்சுட்டே இருந்தா கண்டிப்பா நீட்ல நல்ல ஸ்கோர் எடுக்க முடியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணிருங்க, மறக்காம நம்ம ஹியூமன் செகண்டரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு பெல் ஐக்கன் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் போட்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் போடக்கூடிய சாப்டர்ஸோட வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நீட் 2022 ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் ஜேஇ மெயின்ஸ் 2022 எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு சாப்டர் நம்ம வந்து அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அல்டிமேட் பேட்ச் நீட் ஜேஇ 2022 அப்படிங்கிற டெலகிராம் குரூப் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அந்த பேட்சோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் லிங்க் இருக்குது. ஸோ அந்த யூடியூப் லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் போய் அந்த பேட்சோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிங்களா. கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக தான் இருக்கும் போது ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் ஒவ்வொரு சாப்டர் முடிஞ்சனுமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணப்படும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எல்லா கான்செப்டையும் புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் வி வில் பி கோயிங் டு நீங்கள் ஒவ்வொரு கொஸ்டினையும் ஒவ்வொரு மாடலையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர்டில் நடத்தி உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம். மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 6 month கோர்ஸ். ஸோ 2 months பயாலஜி, 2 months ஃபிசிக்ஸ், 2 month கெமிஸ்ட்ரி கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முடிக்க போகிறோம். ஸோ அதோட கம்ப்ளீட் பேட்ச் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூடியூப் வீடியோலேயே இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பேட்ச் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா November 1 அப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீட் 2022 எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இருக்கட்டும், ஜேஇ மெயின்ஸ் 2022 ஸ்டூடெண்ட்ஸ் எழுத போகிறவங்களுக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு புவர் ஸ்டூடெண்ட்ஸை வந்து பார்த்திங்கன்னா இதை பார்க்க வைங்க. இட் வில் பி யூஸ்ஃபுல் டு மெனி. தேங்க்யூ. பை.